உட்காரு. டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா வந்திருப்பல, ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகேவா? வாங்க. ஜூஸ் போறதுக்கு ஹெல்ப் வேணும்னு கூப்பிடறான்னு நினைக்கிறேன். போர் அடிச்சுனா டிவி பாருமா. என்ன நீங்க உட்கார வச்சுட்டு பட்டு பகலே ரொமான்ஸா? கஷ்டகாலண்டா சாமி. சொல்லு குட்டிமா. கதவை சாத்துங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வீட்ல என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? கட்டு கட்டா பணத்தை அடுக்கி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு அங்க போயிட்டீங்க. எனக்கு உயிரே போன மாதிரி அடிச்சு தெரியுமா? குட்டிமா ஏன் நீ பயப்படுற? நான் வீட்ல பாமா வச்சிருக்கேன், பணம் தானே வச்சிருக்கேன். பார், பிசினஸ்ல 10 கோடின்றது சாதாரணமான விஷயம். இது ஒரு சின்ன செக்கா வந்திருந்தா அதை பார்த்து பயந்துருப்பியா? முழுசா பணத்தை பார்த்தனால தான் நீ பயந்து போயிட்ட. இனிமே வீடு முழுக்க பணமா தான் இருக்க போது, அதை பார்த்து நீ பயப்படக்கூடாது. என்னோட பயம் அது இல்லைங்க. இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு, யார் கொடுத்தாங்க, எதுக்காக இவ்வளவு பணத்தை இங்க வந்து அடுக்கி வச்சிருக்கீங்க? சத்தம் போட்டு பேசாத. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன்ல, இது மினிஸ்டரோட பிளாக் மணி. பிசினஸ் பண்ணுறதுக்காக என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்கே நீ இப்படி பயப்படுறிய? இனிமே 20 கோடி 30 கோடி 100 கோடின்னு பார்க்க போறோம். அப்ப என்ன பண்ணுவ? ஏங்க இப்படி பயமுறுத்துறீங்க? பிசினஸ் பண்ண பணம் தருவாங்கன்னு சொன்னீங்க. எவ்வளவு தருவாங்க, இப்படி தருவாங்கன்னு சொல்லவே இல்லையே. சரி, தரதும் தந்தாங்க. இந்த பணத்தை உங்க அக்கவுண்ட்ல பேங்க்ல போட்டிருக்கலாம்ல, எதுக்கு கேஷா கொடுத்தாங்க? நிதிஷ் சொன்ன மாதிரி இதுல சிக்கல் வருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. புரியாம பேசாத குட்டிமா. இது பெரிய விஐபியோட பிளாக் மணி. இதுல பேங்க்ல கொண்டு போய் போட்டனா இந்த பணம் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதுக்கு இவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷன், அப்படி இப்படின்னு 1008 என்கொயரி வரும். இதனால ரெண்டு பக்கமும் சிக்கலாயிரும். சிக்கல் ஆயிடும் நீங்களே சொல்றீங்கல்ல, இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆமா, தேவைதான். மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் இது பிளாக் மணி. ஆனா நம்ம பிசினஸ்க்கு நம்ம ப்ராப்பரா டாக்ஸ் கட்டிட்டு தானே இருக்கோம். இது பார், இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இதன் மூலமா வரப்போற ப்ராஃபிட்டை ப்ராப்பரா டாக்ஸை கட்டிட்டு போறோம். அப்ப எந்த பிரச்சனையும் வராது. ஏங்க, பிளாக் மணியை வச்செல்லாம் பிசினஸ் பண்றது தப்பு இல்ல. இதெல்லாம் எப்படி சரின்னுவீங்க? இது பார், நமக்கு பணம் வரணும்னா சரி தப்புல பார்த்துட்டு இருக்க முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இதை நான் பண்ணலனா இன்னொருத்தன் பண்ணுவான், இல்ல வேற ஒருத்தன் பண்ணுவான். இதை பண்றதுக்கு 1000 பேர் ரெடியா இருக்காங்க. பிசினஸ்ல ஒரு அளவுக்கு தான் நம்மளால நேர்மையா இருக்க முடியும். முழுக்க முழுக்க நேர்மையாவே இருப்பேன்னா 10 பைசா கூட நம்மளால சம்பாதிக்கவே முடியாது. லைசன்ஸ்ல ஆரம்பிச்சு ஆடிட்டிங் வரைக்கும் எல்லாருக்கும் நம்ம சம்திங் அழ வேண்டியது இருக்கு. இல்ல எல்லாம் தர முடியாதுன்னு சொன்னா நம்மளால பிசினஸே பண்ண முடியாது. ஆபீஸ் இழுத்து மூட வேண்டியதுதான். பிசினஸ் ஸ்மூத்தா நடக்கணுன்றதுக்காக நம்ம பல பேருக்கு லஞ்சம் கொடுக்குறோம். லஞ்சம் கொடுத்தோம் கணக்கா எழுதி வச்சிருக்கிறோம். சில விஷயங்கள்ல இந்த மாதிரி பட்டும் படம் பண்ணிதான் ஆகணும். எனக்கு என்னமோ இது தப்பா தோணுதுங்க. பேசாம இதை டிராப் பண்ணிடலாம். ஐயோ குட்டிமா, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு நான் நல்லா கனவு கண்டிருக்க தெரியுமா? அரண்மனை மாதிரி ஒரு வீடு, ஆளுக்கு ஒரு லக்ஸரி கார், நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு லைஃப் லாங் சேவிங்ஸ், வருஷத்துக்கு 2 தடவை ஃபாரின் ட்ரிப், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான் பண்ணி வச்சிருக்கேன். தயவு செய்து சொல்லி எனக்கு குழப்பிடாத. ஏங்க, பிசினஸ் பண்றது தப்பு இல்லைங்க. நீங்க ஃபாஸ்டா டெவலப் ஆங்க, சம்பாதிங்க. அதை நான் வேண்டாங்களே. ஆனா இதால நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. பணம் இருந்தாலும் இல்லனாலும் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கம் வேணுங்க. அது இல்லைன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் வேஸ்ட் தான். ஏற்கனவே பண விஷயத்துல நம்ம நிறைய அனுபவப்பட்டிருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம். இப்ப கடவுள் புண்ணியத்துல உங்க பிசினஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு. நானும் படிச்சு முடிச்சுட்டா வேலைக்கு சேர்ந்துருவேன், நல்லா சம்பாதிக்க முடியும். நமக்கு அதுவே போதுங்க. இதான் குட்டிமா நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே. நம்ம கிட்ட இருக்கிறது போறோம், ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறதுனாலதான் லைஃப்ல நம்மளால பெருசா டெவலப் ஆக முடியறது இல்ல. இதெல்லாம் நாமளா தேடி போன சான்ஸ். இது நமக்கா கிடைச்சிருக்க ஒரு சான்ஸ். இது சரியா யூஸ் பண்ணிக்கலனா அது முட்டாள்தனம். நான் சொல்றதை கேட்டுக்கோ. இது மூலமா எந்த பிரச்சனையும் வராது, என்ன நம்பு. குட்டிமா, இதனால எந்த பிரச்சனையும் வராது நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருப்போன்னு அப்படியே டிராப் பண்ணிடலாம். பணத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சரி இரு, நான் இப்பயே அவருக்கு போன் அடிச்சு. ஐயோ இருங்க, எல்லாத்துலயும் இப்படிதான் அவசரப்படுவீங்களா? என்ன குட்டிமா, உனதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டல, அப்ப டிராப் பண்ற வேண்டியதுதான். இங்க பாருங்க, உங்களை நான் டிஸ்கரேஜ் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் என் மனசுல இருக்கிறதா தான் சொன்னேன். நம்ம பண்ற பிசினஸ்னால நம்மோட குடும்பத்துக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. இதுல வில்லங்கம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, தப்பான வழியில பணம் சம்பாதிக்கிறோம்னு தோணுச்சுன்னா அந்த நிமிஷமே நீங்க எல்லாத்தையும் நிறுத்திடணும். அந்த அஷூரன்ஸ் உங்களால கொடுக்க முடியும்னா சொல்லுங்க. கண்டிப்பா குட்டிமா, இல்ல ஏதாவது தப்பு இருக்கு தெரிஞ்சுன்னா உடனே அதை டிராப் பண்ணிடுறேன். அதுக்கு நான் கேரண்டி. நிலா வர அங்க இருக்கா, நான் பாத்துட்டு வரேன். சாரி நிலா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா. ஏய் நிலா, உனக்கு இது நல்லா வேணும்டி.
சாப்பிடுங்கக்கா, சட்னியும் தொட்டு சாப்பிடுங்க. சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். அடடடடடடா. என்ன ஒரு சட்னி, என்ன ஒரு இட்லி. இப்படி ஒரு இட்லியும் சட்னியும் நான் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டது இல்ல ரோஜா. அவ்வளவு பிரமாதமா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. சாம்பார் அது அவ்வளவு பிரமாதமா இருக்கு ரோஜா. ஐயோ, என் வாழ்க்கையில இப்படி ஒரு சாம்பாரை நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல. ஏன் பெரிய பெரிய ஃபேமஸான ஹோட்டல்ல கூட நான் இப்படி ஒரு சாம்பாரை சாப்பிட்டது இல்லைன்னா பாரு. ஐயோ, இப்படி ஒரு சாம்பாரை என்னால கூட சமைக்க முடியாது. உண்மையாவாக்கா சொல்றீங்க? சத்தியமா அவ்வளவு சொல்றேன். நல்லாவா இருக்கு? அவ்வளவு பிரமாதமா இருக்கு போ. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய வீட்ல பாத்தீங்கன்னா புருஷனுங்க பொண்டாட்டி சமைச்சு போடுறத விதியேன்னு தான் சாப்பிடுறானுங்க. ஆனா இந்த விஷயத்துல உன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவரு. இப்படி வாய்க்கு ருசியா ஆக்கி போடுற பொண்டாட்டி கிடைச்சிருக்கே. உன் புருஷன் எதுக்கு மயங்குறானோ இல்லையோ, இதுக்கு மயங்கியே தான் ஆகணும். உன் காலடியே கெதின்னு கடந்தாகணும். ஆனா உனக்கு போய் துரோகம் நினைச்சிருக்கானே, அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. பொங்கி போட ஒருத்தியும் மனசுல ஒருத்தியுமா இருந்தா எந்த பொண்ணாலதான் தாங்கிக்க முடியும்? இதே என் புருஷன் பண்ணிருந்தான்னு வச்சுக்க, போய்யா நீயும் உன் தாலியும்னு தாலிய கழட்டி போட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா நீ ரொம்ப பொறுமைசாலிமா. புருஷன் எல்லை தாண்டி போறான்னு தெரிஞ்சும் இவ்ளோ பெருந்தன்மையா பொறுமைசாலியா இருக்கியே. உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு புரியுது, என்ன பெத்தவங்களுக்கு புரியலையே. புரிஞ்சிருந்தா இந்த ஆளோட என்ன தள்ளி விட்டு போயிருப்பாங்களா? நான் என்ன பண்றது? எனக்கு வந்த புருஷனும் சரியில்லை, என்ன பெத்தவங்களும் சரியில்லை. என் விதி இப்படி ஆயிடுச்சு. ரோஜா, நீ கவலைப்படாதம்மா. உன் வாழ்க்கை இப்படியே இருந்துராது. உனக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப நீ நல்லா இருப்ப. வேண்டாத குப்பையெல்லாம் கூட்டி பெருக்கி தூக்கி வெளியில போடுறது இல்ல, அப்படி தூக்கி போடணும். அப்படி பண்ணாதான் நிம்மதியா இருக்க முடியும். ரோஜா, இவர்தான் உன் புருஷனா? ம். நீங்க ஏன் கையெந்திருக்கிறீங்க? உட்காருங்க. மரியாதை தர அளவுக்கு இந்த வீட்ல பெரிய மனுஷங்க யாரும் இல்ல. நீங்க நிம்மதியா சாப்பிடுங்கக்கா. இந்தாங்க, இன்னொரு இட்லி வச்சுக்கோங்க. போதும் ரோஜா, வயிறு நிறைஞ்சிருச்சு. அட, நீங்க சாப்பிடுங்கக்கா. அக்கா, கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு சூப்பரான தக்காளி தொக்கு கொண்டு வரேன். இத சாப்பிட்டு பாருங்கக்கா, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா, என்ன ருசி! இத செஞ்ச உன் கைக்கு தங்கத்துல வலையிலே போடணும். அடடடடடா, இப்படி ஒரு தொக்க என் ஆயுசுல நான் சாப்பிட்டதே இல்ல. இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ருசிங்கிற? ஆனா விதி இருந்தா தானே சாப்பிட முடியும். நேரம் சரியில்லைன்னா கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடும். என்னோட அதிர்ஷ்டம் உன் கையால சாப்பிட்டேன். ஆனா எல்லாருக்கும் அமைஞ்சிருமா? அக்கா, இன்னொரு இட்லி வச்சுக்கோங்க. ஐயோ, போதும் ரோஜா போதும். இப்பவே வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. ஆமா, வாஷ் பேசின் எங்க இருக்கு? அட இருங்கக்கா, நீங்க பிளேட்லயே கழுவிக்கங்க. இது உங்க வீடு மாதிரி. இது
இதுதான் ரோஜா உபசரிப்புங்கிறது. உன்னோட பெருந்தன்மையும் பொறுப்பும் யாருக்குமே வராது. இந்தாங்க கை தொடச்சுக்கோங்க. இருக்கட்டும் ரோஜா, பரவாயில்ல. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரோஜா. இந்த சின்ன வயசுல பெரியவங்கள மதிச்சு எப்படி உபசரிக்கிற. உன் கையால சாப்பிட்டது மனசுக்கு நிறைவா இருக்கு. இதுக்காகவே உன் வீட்டுக்கு அடிக்கடி வரணும்னு தோணுது. கண்டிப்பா வாங்கக்கா, இது உங்க வீடு மாதிரி. இந்த வீட்டு கதவு உங்களுக்காக எப்பவுமே திறந்திருக்கும். சரி சரி ரோஜா, நான் வரேன். கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு இந்த தக்காளி தொக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, இத நீங்க பாட்டிலோட எடுத்துட்டு போங்க. நீங்களும் சாப்பிடுங்க, மாமாவுக்கும் கொடுங்க. வரட்டுமா? ரோஜா, என்ன பண்ணிட்டு இருக்க? தக்காளி தொக்கு பண்ணிட்டு இருக்கேங்க. வாசனை சும்மா கும்முன்னு இருக்க. இது தொக்கு இல்லாம ஆளே மயக்கிற கிக்கு. சரி, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? குடு, அதுக்கு தானே வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? ஐயோ, என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? என்னங்க என்னங்க? ஐயோ, உப்பு காரம்லாம் கரெக்ட்டா தானே போட்டுருந்தா. என்னங்க விளையாடுறீங்களா? போங்க. என்ன ரோஜா, பயந்துட்டியா? நீ செஞ்ச தொக்கோட ருசி நிஜமாவே என்ன மயக்கிடுச்சு. இவ்வளவு டேஸ்டா நான் சாப்பிட்டதே இல்ல ரோஜா. உண்மையாவா? ஆமா ரோஜா, பிரமாதமா பண்ணிருக்க. எங்க கத்துக்கிட்ட நீ? அம்மா கிட்டதான். ஆனா அவங்கள விட நான் தான் நல்லா சமைப்பேன். சும்மா சொல்லக்கூடாது. ரோஜாவா கொக்காங்கிற அளவுக்கு தொக்க கலக்கலா பண்ணிருக்க. போங்க, நீங்க கிண்டல் பண்றீங்க. நிஜமா தான் சொல்றேன் ரோஜா, சூப்பரா சமைக்கிறேன்னு எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க. ஆனா உன்னோட கைப்போக்கம் என்னை விட சூப்பரா இருக்கு. ஒரு திறமையான சமையல் மாஸ்டரோட பொண்டாட்டிங்கிறத நிரூபிச்சிட்ட. எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும். இந்த தக்காளி தொக்கோட காப்பி ரைட்டு, பேட்டன் ரைட்டு எல்லாமே உனக்கு தான் சொந்தம். ஆனா இதை சாப்பிடுற உரிமை மட்டும் எனக்கு தான் சொந்தம். இதை நீ யாருக்கும் தரக்கூடாது. கண்டிப்பாங்க, இந்த தக்காளி தொக்கு உங்களுக்காகவே ஸ்பெஷலா பண்ணது. இருங்க, இத நான் பாட்டில்ல போட்டு வச்சிடுறேன். ரொம்ப நாளைக்கு கெடாது. இப்ப மட்டும் இல்ல ரோஜா, இந்த தொக்கை நீ எப்ப செஞ்சாலும் எனக்கு மட்டும் தான் கொடுக்கணும். வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. கொடுத்தான்னு வச்சுக்க. சாச்சா, நான் அப்படிலாம் பண்ணுவேனா? இது என் புருஷனுக்கு மட்டும்தான், ஒருத்தருக்கும் தரமாட்டேன். நில்லு. என்ன தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப பாட்டிலோட கொடுத்து அனுப்பிருக்க. என்ன வெறுப்பேத்திரியா? ஆமா, வெறுப்பேத்த தான் கொடுத்து அனுப்பிச்சேன். தெரிஞ்சிருச்சுல, ரொம்ப சந்தோஷம். வந்தவங்க யாருன்னே தெரியல. வந்தவங்க யாரு, எதுக்கு வந்தாங்க? அவங்க யாரா இருந்தா உங்களுக்கு என்னங்க? அவங்க என்னதான் பார்க்க வந்தாங்க, உங்களை ஒன்னும் பார்க்க வரலையே. புருஷன்னு நான் ஒருத்தன் வீட்டுல இருக்கேன், நான் கேட்டா கூட சொல்ல மாட்டியா? எதுக்கு சொல்லணும்? சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லையே. முட்டாள்தனமா பேசாத. இது ஒண்ணும் உங்க கிராமம் கிடையாது, சென்னை. இங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப கூடாது. ஆமா ஆமா, அதுதான் நான் வந்த புதுசுலயே தெரிஞ்சுக்கிட்டேனே. உங்களை போய் நல்லவர்னு நம்பி நான் மோசம் போயிட்டேனே. அதை எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியும்? இந்த வீட்டுக்கு கருப்பா பயங்கரமா ஒருத்தர் வருவாரு, ஜோசப்னு, உங்க ஃப்ரெண்டு. அவரை கூட நான் என் கூட பிறந்த அண்ணனா இல்ல நினைச்சு பழகுனேன். அவரும் சேர்ந்து எல்லாம் ஏமாத்திட்டாரு. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே தெரியல இந்த ஊர்ல இருக்கிறவங்க லட்சணம் என்னன்னு. புரியுதுல? அப்புறம் ஏன் கண்ணமணி உள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்க? என்ன நோ அடிக்கிறத நினைச்சு உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணி தொலைக்காத. நான் அப்படிதான் பண்ணுவேன். பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தா அடிச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வந்தவங்க யார் எவர்னே தெரியல. அவங்கள இந்த ஏரியால கூட நான் பார்த்தது இல்ல. அவங்கள கூட வச்சு டிஃபன்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்க. இனிமே இந்த மாதிரி ஏட உடமா ஏதாவது பண்ண என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? அடிங்க அடிங்க அடிங்க. அவங்க ஒண்ணும் கண்டவங்க கிடையாது. இந்த ஊர்லயே என் மேல அக்கறை வச்சிருக்கிற ஒரே அக்கானா அது அவங்க தான். அவங்களும் அவங்க புருஷனும் என்ன கூட பிறக்காத சகோதரியா நினைக்கிறாங்க. என்ன பார்க்க அவங்க இங்க வரக்கூடாதா? என் பக்கம் இருக்கிற நியாயம் என்னன்னு என்ன பெத்தவங்களுக்கே புரியல. ஆனா என் அக்காவும் என் மாமாவும் என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆதரவா இருக்காங்க. எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் அவங்க தான். அவங்க இங்க வரதா செய்வாங்க. அவங்க இங்க வரத நீங்க ஏன்னு கேட்கவே கூடாது. ஏய் நில்றி. இது ஏன் வீடுடி. இங்க யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான். அந்த அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா இந்த வீட்ல எனக்கு எந்த அதிகாரமும் இல்லையா? ஆமாண்டி, எதுவுமே இல்ல. நீ ஒரு வெட்டு வெறும் ஜடம். பாரு, இந்த சும்மா அழுது அலப்பற கொடுக்குற வேலை தான் என்கிட்ட வச்சுக்காத. இது ஓ வீடுங்கிற மாதிரி என்ன கேச்சு நடந்திருக்காடி. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லங்கிற மாதிரி நடந்துக்கிற. என்னையும் புருஷனாவே மதிக்கிறது கிடையாது. இப்ப மட்டும் எனக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்டா அது எங்க இருந்து வரும்? நானும் போனா போது பிரச்சனை வேணான்னு பொறுமையா போயிட்டு இருந்தா ஓவர் ஆடிட்டு இருக்க.
இப்ப சொல்றேன் கேள்றி, இது ஏன் வீடு. இங்க ஏன் இஷ்டப்படிதான் நீ நடக்கணும். உன் இஷ்டத்துக்கு கண்டவனையும் கூட்டு வந்து அலப்பற கொடுத்துட்டு இருந்த தொலைச்சிருவ ரஸ்க். என்னடி முறைக்கிற? என்னோட இஷ்டத்துக்கு இங்க இருக்க முடியும்னா இரு, இல்லைன்னா என் கண்ணு முன்னாடி நிக்காம எங்கேயாச்சும் போய் தொலை. நானாச்சும் நிம்மதியா இருப்பேன். கடுப்பேத்திக்கிட்டேன். வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இல்ல. விடாது இது குடும்பம் நடத்துறான். குட்டிமா டச் பண்ணாதீங்க, சூடு வச்சு. ஏய் என்னமா மிரட்டுற? மிரட்டாம வேற என்ன பண்ணுவாங்களா? ஹால்ல ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கா, அந்த நினைப்பே இல்லாம கொஞ்சம் வரீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். என் குட்டிமா ரொம்ப ஹாட்டாவே இருக்கா. என் குட்டிமா எப்பவுமே கூலாவே இருக்கணும். ஏன் குட்டிமா முறைகிற? சரி, உன்னை கூல் பண்ண என்ன பண்ணுன்னு சொல்லி நான் செய்யறேன். அடாடாடாடாடா, என் குட்டிமா சிரிச்சாலே போறோம். நாள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அக்கா, வா நிலா, 10 நிமிஷம் பொறுத்துக்கோ, சமையல் ரெடி ஆயிடும். இல்லக்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்தேன். உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியாது. சாப்பிட சூப்பரா சாப்பிடுவேன். அப்படின்னா உனக்கு சாப்பிடுற வேலை மட்டும்தான். சமையல நான் பாத்துக்கிறேன், நீ ஹால்ல ரெஸ்ட் எடு. ஆமா நிலா, நீ டயர்டா இருப்பல, ரெஸ்ட் எடுத்துக்கோ. சமையல் வேலையை துளசி பார்த்துப்பா. அங்க தனியா இருக்க போர் அடிக்குது சார். போர் அடிச்சுன்னா டிவிடி கலெக்ஷன் நிறைய வச்சிருக்கிறேன், அது வேணா பாத்துக்கோ. இல்ல சார், நான் இங்கே அக்கா கூட பேசிட்டு இருக்கேன். அக்காக்கும் துணையா இருக்கும்ல. நிலா, கிட்டத்தட்ட சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. நீ இப்படி பேசிட்டே இருந்தேன்னு வையேன், துளசிக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். எனக்கு வேற பசி அதிகமாயிருச்சு. நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, அப்ப மட்டும் டிஸ்டர்ப் ஆகாதா? நிலா, சொன்னா புரிஞ்சுக்கோ. இவரு இருந்தா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாரு, நீ இருந்தா டிஸ்டர்ப் தான் ஆகும். பேசாம ஹால்ல போய் உட்காரு, நான் சமைச்சு முடிச்சதும் உனக்கு கூப்பிடுறேன். என்ன குட்டிமாவ, நம்ம தனியா இருக்கணும், தனியா பேசணும் ஆசைப்பட்டா இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. கூடவே இருக்கணும்ன்றா. கூடவே கூட்டிட்டு வந்தீங்கல்ல, நல்லா அனுபவிங்க. உங்களை யார் அவளை கூட்டிட்டு வர சொன்னது? நீங்க படுக்க தனியா வர வேண்டியதானே, ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? என்ன கூட கேட்காம உங்க இஷ்டத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப வந்து கேளுங்க ஏன் இப்படி இருக்கான்னு. என்ன பேசுற குட்டிமா? நானும் கூட வருவேன், ஒத்த கால என்ன அடம் பிடிச்சா எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? ஒரே சங்கடம் இருந்துச்சாதான் வான்னு கூட்டின்னு வந்துட்டேன். இல்லம்மா, நானும் என் பொண்டாட்டியும் தனியா இருக்கணும், எங்களுக்கு பிரைவசி வேணும், எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி மூஞ்சி லட்சம் சொல்லிட்டு வர சொல்றியா? ஆமா, ஏதாவது சொல்லி விட்டுட்டு வரதுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் போதல. இப்ப என்கிட்ட வந்து கத்துங்க. ஐயோ, நம்ம புருஷன் பாவமாச்சே, ரொம்ப நாளா தனியா இருந்து கஷ்டப்படுறாரு. ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்குமே, அவருக்கு வாய்க்கு ருசியா சமைச்ச போட நான் வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும், கிடைச்ச நல்ல சான்ஸ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. என்னமோ தப்புல ஏன் மேலன்ற மாதிரி பேசுற. எனக்கு தப்பு சரியெல்லாம் தெரியாதுங்க. அவளை கூடவே வச்சுக்கிட்டு நீங்க இப்படி ரொமான்ஸ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ தப்பா நினைப்பாங்க, நீங்க அவகிட்ட போய் பேசிட்டு இருங்க. என்ன விளையாடுறியா? நல்லா கம்பெனி கொடுக்குறது அவளை எங்க கூட்டு வந்தேன். உங்ககிட்ட பேசணும் குட்டிமா, தனியா பேசணும். அதுக்கு நீங்க மட்டும் தனியா வந்திருக்கணும். கூடவே ஒருத்தைய கூட்டிட்டு வந்துட்டு நம்ம தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி? நீங்க ஆசைப்படுறது எதுவுமே நடக்காதுங்க. பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குறதா சொல்லுவாங்கல்ல, அப்படி நீங்க சொதப்பி வச்சிருக்கீங்க. சாரிங்க, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஏங்க, ஏன் இங்கே நிக்கிறீங்க? அவ தனியா இருக்காங்க, சங்கடப்படுவா, போங்க. ஏமா, அவளுக்கு போர் அடிக்காம பாத்துக்கிறது என்ன டிவியா? நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. அவ சங்கடப்படாத அளவுக்கு நீங்க தான் பாத்துக்கணும். எப்பவும் துருதுருன்னு இருக்க பொண்ணுங்க அவளால தனியா இருக்கவே முடியாது. எப்பவும் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பா.
நான் அங்க போன அப்புறம் என்னோட பேசுறத மட்டும் தான் பெருசா நினைப்பா. அவளை போய் இங்க கூட்டிட்டு வந்துட்டு தனியா ஹால்ல உட்காந்துருந்தா எப்படி? அங்கே இருந்திருந்தானா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்திருப்பா. தெரியாதனமா வரேன்னு சொல்லிட்டா. அதுக்காக இங்க கூட்டிட்டு வந்துட்டு டிவி மட்டுமே பாத்துட்டுன்னு சொன்னா தப்பு இல்லையா? தப்புதான் குட்டிமா, தப்புதான். நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். சும்மா கோவப்படாதீங்க. வீட்டுக்கு விருந்தாலே கூட்டிட்டு வந்தவங்கள அவமானப்படுத்த கூடாது இல்லையா? முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்களும் நானும் தனியா இருக்கிறதா பெருசு? இல்ல, வந்த இடத்துல அவ சந்தோஷமா இருக்கணுங்க, அதானே முக்கியம். இங்க இருந்தா உங்களுக்கும் சங்கடமா இருக்கும், அவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். நான் இன்னைக்கு ஈவினிங்கே பாண்டிச்சேரி போறேன். ஏய், என்ன சொல்ற நீ? நான் கூட தனியா இருக்கணும்னு எவ்வளவு ஆசாசியா வந்தேன் தெரியுமா? எனக்கும் ஆசையா தாங்க இருக்கு. ஆனா சூழ்நிலை சரியில்லைங்கிறப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனது ஆச்சுன்னு பொறுத்துக்க வேண்டியதுதான். சமையல் ரெடி ஆயிடுச்சு, நீங்க பிளேட் எடுத்துட்டு வாங்க சாப்பிடுங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணதே எதுக்காக தானே? சரி சரி, எனக்கும் பசிக்குது. சாப்பாடு ஒழுங்கா கொட்டிக்கலாம். எடுத்துட்டு வா. நிலா, நிலா. என்னாச்சுங்க? தெரியலையே, நிலா எங்க போயிட்டான்னு தெரியலையே. நிலா பாத்ரூம் போயிருப்பா, நான் கூட்டிட்டு வரேன். நிலா, எங்க எங்க? அங்கேயும் இல்ல. உள்ள இல்லையா? இல்ல. அப்ப வெளியில எங்கனா போன் பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நிலா, 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 நிலா. எங்க எங்கெங்க போயிருப்பா? ஹால்ல தானே உட்கார சொன்னோம். வெளியே எங்கேயாவது போயிட்டாளா? எனக்கு எப்படி தெரியும்? இந்தா போன் வச்சு எங்கன்னு கேளு. ஐயோ, ஏன் தான் இப்படி பண்றாளோ?